எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தீபாவளி பலகாரம் பார்ட் 2. இன்னைக்கு 2 பலகாரம் செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி வித் முறுக்கு. ஜாங்கிரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் உளுந்து எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நைஸாக இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து சோடா உப்பு, அப்புறம் வந்து கலர் பொடி, உங்களுக்கு வந்து அந்த கலர் ஃபுட் கலர் வரும் பார்த்தீங்களா, ஆரஞ்சு கலர், அதுக்காக ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் பொடி போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். அதுக்கான சீரா பார்த்தீங்கன்னா 1 டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா 2 ஏலக்காய் பிச்சு போட்டு கொதிக்க வச்சாச்சு. ஒரு கம்பி பதம், அதாவது பிசு பிசுன்னு வந்தாலே போதும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாவை நம்ம கேரிப்பை எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த கேரிப்பை, பால் கவராக இருந்தாலும் சரி, எண்ணெய் கவர் இல்லைனா இந்த மாதிரி கேரிப்பையில் கூட போட்டுட்டு முனையில் சின்னதாக ஒரு ஓட்டையை போட்டுட்டு வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். வந்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். எடுத்த உடனே கடை ஷேப் நமக்கு வராது, வர ஷேப்பில் போடுவோம். பழக பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். எனக்கு வந்த ஷேப்பில் நான் போடுறேன். இது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா திருப்பி விட்டிங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடும். மாறினதுக்கப்புறம் எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அந்த சீராவில் போட்டு நல்லா முக்கி ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே போதும். சீரா ஃபுல்லாகவே இறங்கிரும். அவ்வளோதான், ஈஸியாகவே செஞ்சிடலாம். 2வது ரெசிபி பார்த்திங்கன்னா முறுக்கு வந்து இன்றைக்கி வெள்ளை முறுக்கு தான் செய்ய போகிறேன். உளுந்து, அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்து நல்லா வறுத்துட்டு அதை நைஸாக மிக்சியில் அடித்து அதில் இருக்கக்கூடிய அந்த பிசுரெல்லாம் இல்லாத மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கிறேன். ஜலிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு, பெரிய கப்பு தான், 1 கப் அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதில் வந்து 1/4 கப்பு அளவு உளுந்த மாவு எடுத்தால் போதும். அது வந்து அரைச்ச மாவு, நம்ம வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாவு தான். அதையும் ஜலிச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து பெருங்காயத்தூள், உப்பு, சீரகம், ஓமம், இதெல்லாம் வாசனைக்கும் செரிமானத்துக்கும் நல்லது. இதெல்லாம் தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிடுவோம். முறுக்கு ஒழுவில் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 ஓட்டை இருக்கிற மாதிரி எடுத்திருக்கேன். இதில் ஒரே ஒரு ஓட்டமாக இருக்கிறதும் கூட நீங்கள் எடுத்துக்கிடலாம். அதை வச்சு நல்லா வந்து முறுக்கு இந்த மாதிரி கரண்டிலையும் போட்டு போடலாம். இல்லைனா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எண்ணெயிலே கூட போடலாம். போட்டு லைட்டாக வந்து முன்னாடி திருப்பி விடுங்க. இது ரொம்ப ப்ரௌன் கலர் ஆச்சுன்னா கருகி போயிடும். ஏதோ வெள்ளை முறுக்கு இல்லை வந்து மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, அதனால் கலராக வராது, வெள்ளை கலரில் தான் இருக்கும். நல்லா வந்து நைஸாகவும் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா அதிகமாக காரம் எதுவுமே அதிகமாக சேர்க்காததுனால சாப்பிட்டா நல்லா இருக்கும். இதை மாதிரி வந்து பொரித்து எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். இது வந்து நான் 1 தான் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, 4ல் 1 தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் சுட்ட உடனே பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டோங்க. பாருங்கள், பாப்பாவுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை உடச்சி போட்டிருக்காங்க. நான் உங்களுக்காக உடச்சி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா பொறுன்னு நல்லாயிருக்கும்.